வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான நிந்தா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சத்யான்ற ஒரு பெரியவரை காட்டுறாங்க. இவர் ரிட்டையர் ஜட்ஜா இருப்பாரு. இவர் ஜட்ஜா வேலை பார்த்த வரைக்கும் நேர்மையா தான் இருந்திருப்பாரு. எல்லா கேஸ்லயுமே சரி நல்லா விசாரணை பண்ணிட்டு தான் தீர்ப்பை வழங்குவாரு. ஆனா ஒரு கேஸ்ல ஒரு நபர் மேல குற்றம் இல்லைன்னு நினைப்பாரு. ஆனா ஆதாரம் எல்லாமே அவருக்கு எதிராக இருக்கும். அதனால இவர் தீர்ப்பை வழங்கியிருப்பாரு. அதை நினைச்சுதான் இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை யார்கிட்டயோ சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் படத்துல ஒர்க் பண்ணவங்களோட பேரெல்லாம் நமக்கு போடுறாங்க. இப்போ ஒரு கார் ஒரு பகுதிக்கு வரத காட்டுறாங்க. இந்த காருக்குள்ள இருந்து நிறைய பேரை வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. கார் ஒரு இடத்துக்கு வந்ததா சொன்னா பாத்தீங்களா, சேர்ல ஒரு நபர் அங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. அவர் பேரு சண்டி அப்படின்றது. அவர் இருக்கார்ல, இப்பதான் பொறுமையா முழிக்கிறாரு. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பக்கத்துல வேற ஒரு நபர் இருக்காரு. இந்த நபரோட பேரு கிருஷ்ணகாந்த் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸ் லாயரா இருப்பாரு. நான் ஒரு லாயர்ன்றதெல்லாம் சண்டிக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்ப அமர்னு ஒருத்தனை காட்டுறாங்க. நானும் இந்த இடத்துல இருக்கன்ற மாதிரிலாம் அமர் சொல்றாரு. ஆக மொத்தத்துல 3 பேர் இருக்கோன்றது உங்களுக்கு தெரியுது. இப்ப 4வது ஒருத்தரை காட்டுறாங்க. இவரு பேரு லட்சுமிபதி அப்படின்றது. நானும் இங்க இருக்கன்ற மாதிரி லட்சுமிபதி சொல்லிட்டு இருக்காரு. லட்சுமிபதி வாய்ஸை கேட்டோன்னா சண்டிக்கு தெரியுது. டே லட்சுமிபதி இங்கதான் இருக்கியான்னு கேக்குறாரு. இவங்க 2 பேருமே ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இப்ப 5வது ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பேரு சந்திரசேகர் அப்படின்றது. அதே மாதிரி 6வது ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பேரு பிரகாஷ் அப்படின்றது. சந்திரசேகர் டாக்டரா இருப்பாரு. பிரகாஷ் போலீஸா இருப்பாரு. இவங்க 6 பேருக்குமே இவங்க தூங்குனது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. முழிச்சு பார்த்தா இந்த இடத்துல இருக்காங்க. யாரோ மயக்கமாக்கி நம்மள தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது இவங்க 6 பேருக்குமே புரியுது. யாரு தூக்கிட்டு வந்திருப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க. இப்ப அமர் இருக்காரு பாத்தீங்களா, சேர சாச்ச மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இப்ப தவண்டு கிருஷ்ணபதி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. எப்படியாவது அவரோட கட்டை கழட்டி விடணும் அப்படின்ற மாதிரி கழட்டி விட ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல கழட்டி முடிச்சிடுறாரு. அப்பன்னு பார்த்து காட்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. வந்த காட்ஸ் இருக்காங்கல்ல, திரும்பி அந்த கட்டை கட்டிடுறாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் அதே இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. அந்த காட்ஸ் கையில கன்னெல்லாம் இருக்கு. அதை பார்த்து லட்சுமிபதி ரொம்ப பயப்படுறாரு. ஆனா அவங்க எதுவுமே பண்ணாம தான் இருக்காங்க. அங்க சிசிடிவி இருக்கிறதெல்லாம் ஆட்கள் பாக்குறாங்க. சிசிடிவி வழியா எவனோ ஒருத்தன் நம்மள கவனிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க போலீஸ் சொல்றாரு. லட்சுமிபதிக்கு அர்ஜென்ட்டா யூரின் வருது, எனக்கு யூரின் வருது, ப்ளீஸ் கழட்டி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப காட்ஸ் வந்து கழட்டி விட்டுறாங்க. இவரை பாத்ரூம் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறாங்க. இவரும் பாத்ரூம்ல யூஸ் பண்ணிடுறாரு. இப்ப இவங்க 6 பேரையும் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. நம்மள யாரு இந்த இடத்துக்கு கூட்டு வந்தா, எதுக்காக கூட்டு வந்திருக்காங்கன்னு சுத்தமா இவங்க 6 பேருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்ப ஜான்வின்ற ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே சாப்பாடுலாம் தந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்கள சிலருக்கு ப்ராப்ளம் இருக்கும்ல, அதுக்கான டேப்லெட்லாம் தந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு இருக்க ப்ராப்ளத்தை பத்தி உனக்கு எப்படி தெரியும், அப்ப எங்களை பத்தி எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், முதல்ல இதை சாப்பிடுங்கன்ற மாதிரி மாத்திரையெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் இருக்கார்ல, எங்களை பத்தி தெரியும்னா எதுக்காக எங்களை கூட்டு வந்திருக்கன்னு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. வேற ஒருத்தர் சொல்லுவாரு, அது வரைக்கும் நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு மர்ம நபர் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால அவரோட முகம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட ஒரு கேம் விளையாட போறேன். இந்த கேம்ல 2 ரூல்ஸ் மட்டும் தான் இருக்கு. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன், அதுக்கு உண்மையை மட்டும் தான் நீங்க சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு 20 செகண்ட் மட்டும் தான் டைம். அதுக்குள்ள நீங்க உண்மையை சொல்லிடணும். அப்படி சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள ஒருத்தரோட கதையை நான் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டேய் என்னடா பேசிட்டு இருக்க, யாரா நீ, எங்களை விடு அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. கத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல, இந்த கேமை நீங்க விளையாடி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த மர்ம நபர் இருக்கார்ல, உங்களுக்கு முன்னாடி ஸ்கிரீன் இருக்குல்ல, அதுல சில விஷயங்களை காட்டுறேன் பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த ஸ்கிரீன்ல சில விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. மஞ்சுன்ற ஒரு பொண்ணோட போட்டோ தான் வருது. அந்த போட்டோவை பாக்குற இவங்க எல்லாருமே ஷாக்கா வராங்க. அந்த பொண்ணு கூட இவங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணை பால்ராஜ்னு ஒரு நபர் ரேப் பண்ணி சாவடிச்சிருக்காரு. இது சம்பந்தப்பட்ட நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. இந்த பால்ராஜ் கேஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி அந்த மர்ம நபர் கேட்கிறாரு. ஆனா இவங்க அந்த கேஸை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த 20 செகண்ட் டைம் முடிஞ்சிருது. உங்க டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. வந்த நபர் இருக்கார்ல, ஒருத்தரை பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ண பாக்குறாரு. ஆனா புல்லட் வரல. இப்ப அடுத்தவரை பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ண பாக்குறாரு. அந்த வாட்டி புல்லட் வந்துருது. அது அமர் மேலதான் பட்டுது. அமர் இறந்து போயிடுறாரு. என்ன உண்மையிலேயே ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்க வராங்க. அமர் இறந்து போயிட்டார்ல, அவர் பாடியை கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கொண்டு போயிடுறாங்க.
இத பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே பயம் வருது. இப்பயாவது உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையான்ற மாதிரி அந்த மர்ம நபர் கேக்குறாரு. இப்ப சண்டின்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்றான். இப்ப சண்டிய பக்கத்துல இருக்க வேற ஒரு ரூமுக்கு வர வச்சிடுறாங்க. உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லுன்ற மாதிரி மர்ம நபர் கேக்குறாரு. இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சண்டி வயல்ல தான் படுத்து தூங்கியிருப்பான். திடீர்னு வயிறு கலக்க ஆரம்பிக்குது. ரெஸ்ட் ரூம்க்கு போலான்ற மாதிரி வந்துட்டு இருப்பான். அப்படி வர வழியில தான் மஞ்சுவோட பாடியை பார்த்திருப்பான். யாரோ கத்தியால வெட்டின மாதிரி இருக்கும். இதை பார்த்த இவன் உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருப்பான். இதை பத்திலாம் மர்ம நபர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். மஞ்சுவை வெட்டிட்டு போன பால்ராஜை நீ பாக்கலையான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் பாக்கலன்ற மாதிரி இவனும் சொல்றான். அப்புறம் எதுக்காக போலீஸ் கிட்ட பார்த்தன்ற மாதிரி சொல்லியிருக்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவன் முழிச்சிட்டு இருக்கான். சரி இப்பயாவது உண்மையை தான் சொல்றியான்னு கேட்கிறாரு. உண்மையை தான் சொல்றேன்னு சொல்றான். சரி நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சண்டியும் எல்லாருமே இருக்க அந்த ரூம் வந்துடுறாரு. அங்க இருக்க லட்சுமிபதி இருக்கார்ல, என்ன கேட்டா நீ என்ன சொன்னன்னு கேட்கிறாரு. உண்மையை சொன்ன அப்படின்ற மாதிரி சண்டியும் சொல்றாரு. இப்ப இந்த மர்ம நபர் இருக்கார்ல, அடுத்து யார் சொல்ல போறீங்கன்னு கேட்கிறாரு. வேற ஒருத்தர் சொல்றதுக்கு தயாருன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்கள ஒருத்தர் லாயர்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த லாயர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. லாயர் என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப நேர்மையான லாயரு, என்னை பத்தி வேணா விசாரிச்சுக்கோங்க, பால்ராஜ் மேல தப்பு இருக்குன்றதுனால தான் இந்த கேஸை எடுத்தேன், அவனுக்கு தண்டனை வாங்கி தந்தேன்னு சொல்லிட்டாரு. இப்ப லட்சுமிபதி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. அவர் பார்த்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வயல்வெளியில அவர் நடந்து வந்துட்டு இருப்பாரு. அப்ப மஞ்சுவை மடக்கி அந்த பால்ராஜ் இருக்காருல, கொஞ்சம் சில்மிஷெல்லாம் பண்றாரு. அந்த பொண்ணு அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. இதை தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வராரு. இந்த மர்ம நபர் இருக்கான்ல, நீங்க நேர்மையா தான் உங்களோட வேலையை செஞ்சீங்களான்னு கேக்குறான். நேர்மையா தான் செஞ்சேன்னு சொல்றாரு. நீங்க அடிக்கடி ஊர் தலைவரை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போவீங்களாமே, ஏன்ற மாதிரி மர்ம நபர் கேட்கிறான். அவர் ஊர் தலைவர்ன்ற முறையில எப்பயாவது அவரோட வீட்டுக்கு போவேன், மத்தபடி நான் கரப்டட் ஆபீசர்லாம் கிடையாதுன்ற மாதிரி கோவமா சொல்றாரு. இப்ப டாக்டர் சந்திரசேகர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போஸ்ட்மார்ட்டத்தை கரெக்டா தான் பண்ணன்ற மாதிரி சொல்றாரு. என்ன ரிசல்ட் வந்ததோ அதுதான் சொன்னேன்னு சொல்றாரு. எனக்கும் ஒரு வயசு பொண்ணு இருக்கா, நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சந்திரசேகர் சொல்றாரு. இப்பதான் ஓவராலா என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. பால்ராஜ் பையன் கூட சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஏன் எதுக்குன்னு பால்ராஜ் கேக்குறாரு. நடிக்காதரா வான்ற மாதிரி இவர் இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் பொண்ணுக்கு தெரியாது, பொண்ணு ரூம்குள்ள இருப்பாங்க. இப்ப பொண்ணு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி வெளியே வந்து பாக்குறாங்க. என் அப்பாவை எதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அந்த பால்ராஜுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் போல, பொண்ணோட பேரு சுதா அப்படின்றது. இப்ப டாக்டர் பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. டாக்டர் அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தோன்னே பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாரு. ஏன்னா இவருக்கும் அந்த வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு. நான் ரொம்ப நேர்மையா தான் செயல்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எல்லார்கிட்டயும் பேசி முடிச்ச மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, உங்க ரூமுக்கு புதுசா ஒருத்தர் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்க ரூமுக்கு புதுசா ஒருத்தன் வரான். அவனோட பேரு திவாகர் அப்படின்றது. திவாகருக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இங்க இருக்கவங்க தான் அந்த விஷயத்தெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காங்க. திவாகரை பத்தி இங்க இருக்க சிலருக்கு தெரிஞ்சிருக்கு. திவாகர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஊர்ல ஏற்கனவே கான்ஸ்டபிளா வேலை பார்த்திருப்பாரு. இந்த எஸ்ஐக்கு கீழே தான் வேலை பார்த்திருப்பாரு. இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப எஸ்ஐக்கு நெஞ்சுலி வந்துருது. உடனே இந்த இடத்துக்கு அந்த ஜான்வி வந்துடுறாங்க. அவருக்கு தேவையான டேப்லெட் எல்லாம் தராங்க. அதுக்கப்புறம் தான் அவர் நார்மல் நிலைமைக்கு வராரு. அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல மர்ம நபர் இருக்காருல, திவாகரை கூட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப திவாகரை அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இந்த கேஸ் சம்பந்தமா உனக்கு தெரிஞ்சதை சொல்லுன்னு கேக்குறாரு. இந்த திவாகரை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர்ல கான்ஸ்டபிளா இருந்திருப்பான். அதே மாதிரி அந்த பால்ராஜுக்கு க்ளோஸ் ஆனவனா இருந்திருப்பான். இப்ப பால்ராஜோட பொண்ணும் அந்த மஞ்சுவும் சேர்ந்த மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. பால்ராஜ் பின்னாடி சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. இவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக தான் வந்துட்டு இருக்காரு போல. இப்ப அந்த மஞ்சு போக வேண்டிய இடம் வந்துருது. நான் கிளம்புறேன்ற மாதிரி சுதா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சுதாவும் அப்பா பின்னாடியே வரதை கவனிக்கிறாங்க. ஏன்பா என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க, என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்படிலாம் இல்லம்மா, உன் சேஃப்டிக்காக தான் பின்னாடியே வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எல்லா அப்பாக்களும் உருட்ட தான் பால்ராஜும் உருட்டுறாரு. அப்பதான் திவாகர் எதிர பைக்ல போயிட்டு இருக்காரு. வாங்க மாமா போலான்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தனியா ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல வச்சு சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பால்ராஜுக்கும் இந்த ஊர் தலைவருக்கும் ஆகவே ஆகாது போல. அதை பத்தி இவங்க ரெண்டு பேர் பேசிக்கும் போது தான் நமக்கு தெரிய வருது. பால்ராஜோட அம்மா இருக்காங்கல்ல, பால்ராஜை விட்டுட்டு செகண்ட் ஒய்ஃபா ஊர் தலைவருக்கு போயிருப்பாங்க. அப்படி பிறந்தவன் தான் இப்போ ஊர் தலைவரா இருக்கான். இந்த ஊர் தலைவர் இவரோட ஸ்டெப் பிரதர் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சொத்து தகராறும் இருக்கும். அதனால ஊர் தலைவர் இருக்கார்ல, அடிக்கடி இவரை ஏதாவது சிக்கல்ல மாட்ட வச்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்க அவனுக்கு அந்த இடத்த தந்துருங்க, அப்பதான் அவன் விடுவான்ற மாதிரிலாம் திவாகர் சொல்றாரு. அப்படிலாம் இடத்த தர முடியாது அப்படின்ற மாதிரி பால்ராஜ் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. இப்படி பால்ராஜ் பேசிட்டு இருக்கும் போது சில ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பால்ராஜோட அம்மாவை பத்தி எல்லாம் கொஞ்சம் தப்பா பேசிட்டு இருக்காங்க.
கோவப்பட்ட பால்ராஜ் இருக்கார்ல இவங்க கூட சண்டைக்கு போறாரு. வேணாமாமா நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி திவாகர் தான் கண்ட்ரோல் பண்றான். அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு எஸ்ஐ வந்துடுறாரு. என்னடா சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பால்ராஜை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு. அந்த எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஊர் தலைவருக்கு தான் சப்போர்ட்டிவா இருப்பாரு. அதனால தான் பால்ராஜை காரணமே இல்லாம அரெஸ்ட் எல்லாம் பண்ணுவாரு. இந்த கொலையை பால்ராஜ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, இவங்க தான் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் திவாகர் சொல்லிட்டு இருக்காரு. பால்ராஜ் உன்னோட சொந்தக்காரர்ன்றதுக்காக இப்படி சொல்றியான்ற மாதிரி மர்ம நபர் கேட்கிறான். இல்ல சார், நான் உண்மையை தான் சொல்றேன். அது சரி, நீங்க யாருன்ற மாதிரி அவன் கேட்கிறான். நான் யாருன்றது சீக்கிரமே உனக்கு தெரியும், இப்ப கிளம்புன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் இவர் போட்டிருக்க மாஸ்கை ஓபன் பண்ணிட்டாரு. இவரோட பேரு விவேகா இருக்கும். இவரோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. விவேக்கை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நேர்மையா இவரோட வேலையை பார்ப்பாரு. மத்தவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்லுவாங்க, அப்ப கூட இவர் கேட்க மாட்டாரு, நேர்மையா வேலையை பார்ப்பாரு. அப்பதான் அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அப்பாவோட ஹெல்த் சரியில்லைன்ற மாதிரி தான் கால் வருது போல. இவர் இருக்கார்ல, வேகமா ஊருக்கு கிளம்பி அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஸ்டார்டிங் ஒரு ஜட்ஜை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இவரோட அப்பாவா இருப்பாரு. அப்பாவோட ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு, அப்பா எப்பனாலும் சாக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால அப்பாவை பார்க்கும் போதே இவருக்கு கஷ்டமா இருக்கு. அப்பாவை கூட இருந்து நல்லபடியா பாத்துக்கிறாரு. அப்பாவோட வேலை சம்பந்தப்பட்ட ஃபைல்லாம் ரூம்ல இருக்காது. ஆனா பால்ராஜ்னு ஒருத்தரோட ஃபைல் மட்டும் உள்ள இருக்கு. ஏன்பா இதை மட்டும் உள்ள வச்சிருக்கீங்கன்னு பையன் கேட்கிறாரு. இந்த இடத்துல அப்பாவும் ஒரு பேட்ஸ்மேனை பத்தி சொல்றாரு. அந்த பேட்ஸ்மேனோட கடைசி மேட்ச்ல 4 ரன் அடிச்சா போதும், ஸ்ட்ரைக் ரேட் 100 வந்துரும். ஆனா லாஸ்ட் மேட்ச்ல அவர் டக் அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி என்னோட கரியர்ல நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன், ஆனா இந்த கேஸ்ல மட்டும் நான் தப்பா தீர்ப்பு வழங்கிட்டேன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ஆதாரம் கிடைச்சதுபடி தான் நான் தீர்ப்பை வழங்கினேன், ஆனா அவன் ரொம்ப இன்னோசென்ட்டா எனக்கு தெரிஞ்சான். அவன் குற்றவாளி இல்லைன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் அவனை காப்பாத்துறதுக்காக நான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நீங்க பண்ண நினைச்ச விஷயத்த நான் பண்றேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இது போதும்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப விவேக் இருக்கார்ல, அப்பாவை படுக்க வச்சிடுறாரு. மறுநாளே அப்பா இறந்து போயிடுவாரு. இதை நினைச்சு விவேக் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. அப்பா ஆசையை நிறைவேற்றினாதான் அப்பாவோட ஆன்மா சாந்தி அடையும். அதுக்காக அந்த கேஸை நம்மளே சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. உள்ள மாட்டிருக்க அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இந்த கேஸ் சம்பந்தமா ஏற்கனவே அப்பா நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இவரும் அது சார்ந்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறாரு. இவர் என்ன விசாரிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆனா இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் வந்து பாக்குறாரு. இவருக்கு ஜான்வின்றவங்க கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. அவங்க ஹெல்ப்போட தான் எல்லா இடத்துக்கும் வராரு. பால்ராஜ் வீட்டுக்கெல்லாம் வராரு. எல்லார்கிட்டயும் பேசி தகவலை சேகரிச்சிடுறாரு. இப்ப பால்ராஜை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கே வந்துடுறாரு. தெரிஞ்ச போலீஸ் மூலியமா தான் வந்திருப்பாரு. இப்ப பால்ராஜ் கிட்ட பேசுறாரு. பால்ராஜ் நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியாவது உங்களை நான் வெளியே வர வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பேசியிருப்பாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோவை நமக்கு காட்டுறாங்க. இந்த பர்பஸ்க்காக தான் இவங்க 6 பேரையும் இவர் கடத்திட்டு வந்திருக்காருன்னு நமக்கு புரிய வருது. இப்ப திவாகர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உன் மாமாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்றதெல்லாம் புரிய வச்சிருக்காரு. இப்ப மத்தவங்களையும் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாரு. அதை கேட்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நான் சாதாரணமா கேட்டிருந்தா உங்ககிட்ட இருந்து உண்மை வந்திருக்காது, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். உங்களை காயப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. காயப்படுத்தி இருந்தா பரவாயில்ல, ஒருத்தனை கொன்னுட்டீங்களே அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் லாயர் கேட்கிறாரு. டாக்டரும் அதை பத்தி தான் கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் யாரையும் கொல்லலன்னு சொல்றாரு. இப்பதான் இவரோட ஆள்ல ஒருத்தரோட மாஸ்கை ஓபன் பண்றாங்க. பார்த்தா அதுதான் அமரா இருக்கும். பொய் சொன்னா ஷூட் பண்ணிடுவான்ற பயத்தை உருவாக்கணும்ல, அதுக்காக தான் இவரோட ஃப்ரெண்டான அமரை வச்சு இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இதெல்லாம் உங்களுக்கு புரிய வச்சிருக்காரு. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ண, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. நாங்க எல்லாருமே உண்மையை தான் சொன்னோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இப்ப டாக்டரா மடக்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. ஒரு போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுமா? ஆனா இந்த டாக்டர் அரை மணி நேரத்துல பண்ணி முடிச்சிருப்பாராம். ஹாஸ்பிட்டல்ல விசாரிக்கும் போது தான் ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். இது எப்படி பாசிபிள்னு கேட்கிறாரு. டாக்டருக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல, சமாளிக்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜான்வி இருக்காங்கல்ல, உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க, பார்த்துட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. இவருமே பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. பார்த்தா இவரோட பொண்ணு தான் வந்திருக்காங்க. நீ எதுக்காகமா இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. அப்பா நீங்க போஸ்ட்மார்ட்டத்தை ஒழுங்கா தான் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேட்கறாங்க. இந்த இடத்துல சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. இந்த பால்ராஜ் குடிபோதையில மஞ்சு கிட்ட தப்பா நடந்திருக்காரு. அதுக்கப்புறம் மஞ்சுவோட கதையை முடிச்சிருக்காரு. இதை பத்தி எல்லாம் போலீஸ் சொல்லியிருப்பார்ல, அது இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இவர் ஆபரேஷனா கரெக்டா பண்ணிருக்க மாட்டாரு. பொண்ணு இருக்காங்கல்ல, எனக்கு நடந்தது உங்க மைண்டுக்குள்ள ஓடி இருக்கு, அதனால தான் நீங்க ஆபரேஷனை சரியா பண்ணல அப்படிதானப்பான்னு கேக்குறாங்க. ஏன்னா பொண்ணுக்கு ஒரு நபரால ரேப் அட்டெம்ப்ட் எல்லாம் நடந்திருக்கும், அது இவரோட மைண்டுக்குள்ள அந்த சமயம் ஓடி இருக்கும். அதனால தான் இவர் ஆபரேஷனை சரியா பண்ணிருக்க மாட்டாரு. இப்படிதான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவரே ரிப்போர்ட் எழுதியிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் பொண்ணுகிட்ட அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காரு.
ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, இப்பயாவது சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பேசி முடிச்சுட்டு அந்த ரூம்க்கு வந்துடுறாரு. நான் மேலோட்டமா மட்டும் தான் ஆபரேஷன் பண்ணேன், அது உண்மைதான். ஆனா பால்ராஜோட செமன் கிடைச்சது, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கான காரணத்தை நான் கண்டிப்பா சொல்றேன், அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கிருஷ்ணபதியை பாக்குறாரு. நீ சொன்னதெல்லாம் உண்மையான்னு கேட்கிறாரு. கிருஷ்ணபதி இருக்கார்ல, அங்க இருக்க போலீஸ் ஒரு வாட்டி பாக்குறாரு. ஆமா சார், நான் சொன்னதெல்லாம் உண்மைன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பக்கத்துல இருக்க ஜான்வி இருக்காங்கல்ல, இது என்ன கலர்ன்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. இவர் கலரை மாத்தி சொல்றாரு. இவருக்கு கண் பார்வையில குறைபாடு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஈர என்ன சொல்றாருன்னா, உனக்கு கண் பார்வையே சரியா தெரியாது, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்த்ததா சொன்னல, அதெல்லாம் பொய்ன்ற மாதிரி சொல்றாரு. சார், எனக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறது உண்மைதான், ஆனா எனக்கு கண் பார்வைலாம் தெளிவா தெரியும், நான் பார்த்ததா சொன்னது பொய் தான், உண்மையில நடந்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் இவர் என்ன பார்த்தாரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இவர் வயல் பக்கம் நடந்து வந்திருப்பாரு. அந்த சமயம் மஞ்சு இருக்காங்கல்ல, மனோன்ற ஒரு பையன் கூட தான் க்ளோஸா பழகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ரொமான்ஸ் தான் பண்ணிருப்பாங்க. இதை பாக்குற இவர் இருக்கார்ல, வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாரு. இத பத்தி ஊர் தலைவர்கிட்ட சொல்லான்ற மாதிரி ஊர் தலைவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. மஞ்சுவும் மனோவும் வயலுக்குள்ள ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா எஸ்ஐ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து எஸ்ஐ இருக்கார்ல, அந்த இடத்துல நீ மஞ்சு கூட மனோவை பார்க்கல, மஞ்சு கூட பால்ராஜ் தான் பாத்திருக்க, பால்ராஜ் தான் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. அது எப்படி சொல்ல முடியும்னு இவர் கேட்கிறாரு. அந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் மிரட்டுறாரு. ஊர் தலைவரும் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இவனும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பான். பால்ராஜ் பேரை கெடுக்கணும்ல, அதனால தான் இந்த மாதிரி கொளுத்தி போட்டிருப்பாங்க. ஆக மொத்தத்துல பால்ராஜா இன்னைக்கு அந்த இடத்துல இல்ல, கூட மனோன்றவன் தான் இருக்கான். அந்த மனோ ஏன் இந்த கொலையை பண்ணிருக்க கூடாதுன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த மனோ சண்டியோட ஃப்ரெண்டா இருப்பான், கால் பண்ணி வரவைன்னு சொல்லிட்டாரு. இவனும் கால் பண்ணி மஞ்சு சம்பந்தமா பேசணும் வான்ற மாதிரி சொல்றான். இந்த சண்டி சொன்ன இடத்துக்கு மனோ வந்திருப்பான். இவங்க ஆட்கள் இருக்காங்கல்ல, லாக் பண்ணி அவனை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. என்ன எல்லாருமே இங்க உட்காந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி மனோ யோசிக்கிறான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, எதுக்காக மஞ்சுவை கொலை பண்ணன்னு கேக்குறாரு. எது மஞ்சுவை நான் கொலை பண்ணனா, அவ என் காதலின்ற மாதிரி சொல்றான். இப்பதான் நடந்த விஷயத்தெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மஞ்சு சுதாவை விட்டுட்டு வேற ஒரு டைரக்ஷன்ல போனாங்கல்ல, இவர் சிக்னல் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு, அதனால தான் அந்த டைரக்ஷன்ல போயிருப்பாங்க. இவர் கூட சேர்ந்த மாதிரி விளையாடலாம் செஞ்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கிறது சுதாக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா லவ் பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதனால தான் இவங்க ரெண்டு பேருமே வயல்வெளியில ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்ப யாரோ பார்த்துட்டு போனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா யாரு பார்த்துட்டு போனான்றது கூட உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்காது. அன்னைக்கு நைட்டு தான் மஞ்சு இறந்து போயிருக்கா எப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நான் மட்டும் இருந்திருந்தேன்னா இதை நடந்திருக்க விட்டுருக்க மாட்டேன், என் அம்மாக்கு உடம்பு முடியாம போயிருச்சு, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போனேன், மஞ்சுவும் இறந்து போயிட்டா, என் அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இவர் சொல்றது உண்மையானதா கிராஸ் செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டாக்டர் கிட்ட கேட்க சொல்றாங்க. டாக்டர் கால் பண்ணி விசாரிக்கிறாரு. அவன் அம்மாவை கூட்டு போனது உண்மைதான், அம்மாவும் இறந்து போயிருக்காங்க. இருந்தாலுமே ஹீரோக்கு மனோ மேல டவுட் இருக்கதான் செய்யுது. ஆக்சுவலா இவர் மஞ்சுவை பயங்கரமா லவ் பண்ணிருக்காருல, ஆனா மஞ்சு இறந்து கொஞ்ச நாள்லயே சுதாவை கல்யாணம் பண்ணிருக்காரு. எதுக்காக சுதாவை கல்யாணம் பண்ண அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாரு. அதுக்கான காரணத்தை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல, இவர் தனியா இருந்திருப்பாரு. சுதா அடிக்கடி இவருக்கு சாப்பாடு எல்லாம் தரதுக்காக வந்திருப்பாங்க. ஏன்னா இவர் ஃப்ரெண்டுல, அதனால தான் சாப்பாடு தரதுக்காக நடுவுல வருவாங்க. இதெல்லாம் ஊர்க்காரங்க பாத்துருவாங்க. ஒரு வயசு பையன் வீட்டுக்கு ஒரு வயசு பொண்ணு தனியா வர்றது தப்பு இல்ல, அதனால ஊர்க்காரங்க அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஊர்க்காரங்க பாக்குறது மொத தடவை கிடையாது, பல வாட்டி இப்படி பாத்துருப்பாங்க. அதனால தான் கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுறோன்றதை புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனா ஊர் மக்கள் கேட்காம திட்டிட்டு போயிடுறாங்க. இதனால ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க இருக்காங்கல்ல, நம்ம வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் ஏத்துக்காத மாதிரி அமைதியா இருக்காரு. அவங்க கோச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. இவருக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது. சரி, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. என்ன பார்க்க வந்த பொண்ணை ஊர்க்காரங்களாம் தப்பா பேசுறத என்னால ஏத்துக்க முடியல, அதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சண்டியை பாக்குறாரு. சண்டி, உனக்கும் பால்ராஜுக்கும் சண்டை இருந்ததுல, நீ பால்ராஜ் மேல கோபமா இருந்தலன்னு கேக்குறாரு. எனக்கும் பால்ராஜுக்கும் எந்த சண்டையும் கிடையாது, நான் அவர் மேல கோபமாலாம் இல்லன்ற மாதிரி சண்டி சொல்றான். ஆனா லட்சுமிபதி இருக்கார்ல, அவனுக்கு கோபம் இருந்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த சண்டி எப்ப பாரு சூதாட்டம் விளையாடி நிறைய காசெல்லாம் தோப்பான். அந்த வழியா வந்துட்டு இருக்க லட்சுமிபதியை இவருக்கு அட்வைஸ் பண்றாரு. ஒழுங்கா வேலைக்கு போலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏற்கனவே சண்டி ஒரு நபருக்கு நிறைய காசு தரணும், அந்த நபரும் சண்டியை பிடிக்கிறதுக்காக துரத்துறாரு. சண்டி பயந்து ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓடின சண்டி இருக்கான் பாத்தீங்களா, இந்த பால்ராஜுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறான். பால்ராஜும் எதுக்காக துரத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறது. எனக்கு நிறைய காசு தரணும், ஏமாத்திக்கிட்டே இருக்கான், அதனால தான் துரத்துனேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. சரி போங்கன்ற மாதிரி பால்ராஜை அனுப்பி வச்சிடுறாரு. சீக்கிரமா அவருக்கு தர வேண்டிய காசை தரணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நானே புடிச்சு தந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லியிருப்பாரு. சண்டியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு கிளம்பி இருப்பான். இந்த கோவத்தை மனசுல வச்சுட்டு தான் பால்ராஜ் அங்க இருந்து போனதை நான் பார்த்தேன்ற மாதிரி போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்க, உண்மைதானன்னு கேட்கிறாரு. இவனும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அங்க இருக்க போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவங்க திரும்ப இவனை பிளேம் பண்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க.
இவன் இருக்கான்ல, நான் போலீஸ் சொல்லி தான் பண்ணேன், மத்தபடி பால்ராஜ் அண்ணனுக்கும் எனக்கும் எந்த ஒரு பகையும் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. எது நான் சொல்ற மாதிரி சொன்னியா, பொய் சொல்லாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. நீ சொல்ற மாதிரி தான் நான் சொன்னேன், இப்பதான் நான் உண்மையை சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சண்டி சொல்லிட்டாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, இப்ப உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவனுமே உண்மையா நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் வயிறு கலக்குது, பாத்ரூம் போனோம்னு நினைச்சான் பாத்தீங்களா, பாடியை பார்த்திருப்பான். உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி தகவலை கொடுத்திருப்பான். போலீஸ் அந்த சமயம் ஊர் தலைவர் கூட தான் இருப்பாரு. அந்த பால்ராஜா மாட்ட வைக்கிறதுக்கு சூப்பரா ஒரு மேட்ரு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்பாட்ல பால்ராஜ் எல்லாம் இவன் பார்த்திருக்கவே மாட்டான். ஆனா இவங்க பால்ராஜ் மேல பழிய போடணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. பால்ராஜ் ஓடி போனதா பார்த்துதான் நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி எப்படி சொல்ல முடியும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். நீ சொல்லணும், இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. சரி நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவன் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தந்திருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க எஸ்ஐ இருக்கார்ல, இவன் வேணா பால்ராஜை பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனா பால்ராஜ் கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்திருக்கான், ஏன்னா அவனோட செமன் கிடைச்சிருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுதான் ஹீரோக்கும் குழப்பமா இருந்திருக்கும். பால்ராஜ் கிட்டயே இதை பத்தி கேட்டிருப்பாரு. பால்ராஜ் சத்தியமா நான் அந்த பொண்ணை எதுவுமே பண்ணல, என் செமன் எப்படி அங்க போச்சுன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா நான் செல்லுல இருக்கும் போது எனக்கு ஒரு சாப்பாடு தந்தாங்க, அதை சாப்பிட்டு நான் மயக்கமாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹீரோக்கு காரணம் புரிஞ்சிருது. அவர் மயக்கமாயிருக்கும் போது அவரோட ஸ்பெர்மா அவருக்கு தெரியாம எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்பெர்மை தான் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஸ்பாட்ல கிடைச்ச மாதிரி ஏமாத்திருப்பாங்க. இது எல்லாம் போலீஸோட வேலை தான். இதெல்லாம் இந்த இடத்துல புரிய வச்சிருக்காரு. டாக்டருமே அப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல வேற வழி இல்லாம போலீஸும் ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நீங்க எல்லாருமே உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை மாத்தினீங்கன்னா பால்ராஜ்ன்ற ஒரு அப்பாவியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ஜான்விக்கு போன் கால் வருது. பால்ராஜ் கிட்ட இருந்து தான் கால் வருது, நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி போனை தந்துடுறாங்க. பால்ராஜ் இருக்கார்ல, இதை இப்படியே விட்டுருங்க சார், எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஏன் திடீர்னு இப்படி மாத்தி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இவரும் புரியாம கேட்கிறாரு. இப்ப உள்ள இருக்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. பால்ராஜை காப்பாத்துறதுக்காக நம்ம ஸ்டேட்மெண்ட்டை மாத்தலான்னு சந்திரசேகர் சொல்றாரு. அதனால நமக்கு பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பண்ண தப்புக்கு பரிகாரமா இருக்கட்டும்னு யோசிக்கிறாங்க. பால்ராஜ் என்ன பேசினார்னு தெரியல, ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. அப்ப ஜான்வி இருக்காங்கல்ல, எல்லாருமே ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி தரதா சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க சந்தோஷமா சொல்றாங்க. ஆனா இவர் சாதாரணமா இருக்காரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே உண்மையிலேயே என்ன நடந்ததோ அதை சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா பால்ராஜை விட்டுருவாங்க. இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி ஏதாவது தர கூட வாய்ப்பு இருக்கு. இவங்க எல்லாருமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜான்வியோ நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாங்க. ஜான்வி முன்னாடி இவர் சிரிக்கிறாரு. ஆனா ஜான்வி போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றாரு. ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாருன்னு நமக்கு தெரியல. பால்ராஜ் ரிலீஸ் ஆக போற நாள் வந்துருது. அப்ப ஹீரோ இருக்கார்ல, அப்பாவோட கல்லறையை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீங்க நினைச்ச மாதிரியே அவரை வெளியே எடுத்துட்டேன்ப்பா, ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் மட்டும் இருக்கு. உண்மையான குற்றவாளியை என்னால ஜெயிலுக்கு அனுப்ப முடியலப்பா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் நீங்க பால்ராஜ் என்ன பேசினாரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. என்ன காப்பாத்தாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் ஹீரோவும் அப்பாவை பத்தி சொல்றாரு. நீங்க தப்பு பண்ணலன்னு என்னோட அப்பா முழுசா நம்பினாரு, அவருக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன். திடீர்னு நீங்க இப்படி சொன்னா எப்படி, நீங்க தப்பு பண்ணல, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி சொல்றீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் சொல்றதுக்கு தயங்குறாரு. நீங்க ஏதோ சொல்றதுக்கு தயங்குறீங்கன்னு தெரியுது, நீங்க தைரியமா என்கிட்ட சொல்லலாம், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. இப்பதான் நமக்கு இவர் சொல்றதெல்லாம் விஷுவலா காட்டுறாங்க. இவர் ஜெயில இருக்கும் போது இவரோட பொண்ணு சுதா இவரை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. பொண்ணு அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. மஞ்சு வயல்ல தனியா இருக்கும் போது சுதா தான் பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. ஆக்சுவலா சுதா இருக்காங்கல்ல, மனோவை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா மனோவுக்கு மஞ்சு தான் பிடிச்சிருக்கும். 2 பேருமே க்ளோஸா லவ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை இவங்க பாக்குறாங்கல்ல, பார்க்கும் போதெல்லாம் பயங்கர கஷ்டமா இருக்கும். எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் மஞ்சு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னடி பேசுற, அவன் என்ன லவ் பண்றான், நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணலாம்லாம் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை ஏத்துக்க முடியாத மாதிரி இவங்க பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்குள்ள சண்டை ஏற்படுது. அந்த இடத்துல ஒரு அருவாள் இருக்கும், அதை வச்சு இவங்க கோவத்துல வெட்டிடுவாங்க. வேணும்ட்டே வெட்டியிருக்க மாட்டாங்க, ஒரு கோவத்துல இப்படி பண்ணிடுவாங்க. பயத்துல அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மனோ கூட பழகி இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மனோவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் மஞ்சுவை கொன்னாங்கல்ல, அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்கதான் செய்யும். அதே மாதிரி அந்த குற்றத்துக்காக அப்பாவே மாட்டிக்கிட்டார்ல, அதை நினைச்சு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கேக்குற அப்பா இருக்கார்ல, நீ அவசரப்பட்டு இதை யார்கிட்டயும் சொல்லிடாதம்மா, நான் ஜெயில இருந்தா பரவாயில்ல, நீ வெளியே சந்தோஷமா இருக்கல, அதுவே எனக்கு போதும், தயவு செஞ்சு யார்கிட்டயும் இதை சொல்லிடாது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அனுப்பி வச்சிருப்பாரு. தயவு செஞ்சு நீங்களும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சார், நான் உள்ளே இருக்கிறதுனா கூட எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி பால்ராஜ் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் பால்ராஜை வெளியே எடுக்கணும்னு ஹீரோ நினைச்சிருப்பாரு. அப்படிதான் பால்ராஜை இவர் வெளியே எடுத்திருக்காருன்னு காட்டுறாங்க. இப்ப அப்பாவோட கல்லறையை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பால்ராஜ் வெளியே வந்துடுறாரு. எல்லாருமே பால்ராஜை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா பொண்ணு அந்த இடத்துல இல்ல. பொண்ணு எங்கன்ற மாதிரி கேட்கறாரு. அப்பதான் எல்லாருமே பொண்ணு எங்கன்ற மாதிரி தேடுறாங்க. மனோ தான் குறிப்பா தேடுறதுக்காக போறாரு.
பொண்ணு இருக்காங்கல்ல, குற்ற உணர்ச்சியை தாங்கிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க, சாகலான்ற மாதிரி கிணத்துல குதிச்சு இறந்து போயிடுறாங்க. இதோடைய நிந்தான்ற இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.